அனைவருக்கும் வணக்கம். அப்போ இந்த மெடிவல் இந்தியாவை ஈஸியாக்குறதுல இது 3வது வீடியோ. அப்போது நான் ஏற்கனவே 2 வீடியோ பாபரை பற்றி சொல்லியிருந்தேன். அதுலேயே பெரும்பாலான தகவல்கள் நான் பாபரை பற்றி கொடுத்துருந்தேன். இப்போ அவருடைய மகன் ஹுமாயூன் பாபர் ஒரு பயணத்தின் போது 1530 இறந்துடுறாரு. அப்போது சரியான ஆட்சி அமையப்படலை அப்படின்றது தான் உண்மை. அப்போ ஹுமாயூன் வரும்போதே அவருடைய சகோதரர் கம்பரன் கூட ஒரு உள்நாட்டு போரில் சண்டை போட்டுட்டு தான் ஹுமாயூன் அரசவைக்க வராரு. ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்ற மாதிரி அமையுது. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1530 முதல் 1540 வரை. அதுக்கப்புறம் ஒரு 15 கால இடைவேளை. இது ரொம்ப முக்கியம். இந்த 15 கால இடைவெளியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் 1555 1556 ஹுமாயூன் இறந்துடுறார். இதுதான் அவருடைய ஆட்சி காலம். அப்போ ஹுமாயூன் காலகட்டத்தில் ஏற்பட்ட முக்கியமான போர்கள். இதில் முதல் போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுன்னர் கோட்டை போர். எந்த வருடம்? 1532. அப்போ இந்த சுன்னர் கோட்டை எங்கே இருக்குதுன்னா மிர்சாப்பூருக்கு அருகே உள்ளது. புவியியல் ஜாகிரபியில் இந்த மிர்சாப்பூருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த 1532 போரில் யாரை எதிர்த்து போரிடுறாருன்னா ஆப்கானியர்கள். ஏன் ஆப்கானியர்கள்? எங்கிருந்து வந்தாங்க இந்த ஆப்கானியர்கள்? அப்போ லோடி வம்சம், சரியா, டெல்லி சுல்தான்ஸுடைய கடைசி வம்சமாக இருக்கக்கூடிய லோடி வம்சம் ஆப்கானியர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மீதி இருக்கக்கூடிய ஆப்கானியர்களை எதிர்த்து 1532 போர் புரிகிறாரு. அதில் வெற்றியும் கிடைக்குது நம்ம ஹுமாயூனுக்கு. அப்போ இந்த சுன்னர் கோட்டை இருக்குது இல்லைங்களா, இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. கிழக்கிந்தியாவின் கதவு, கேட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கதவை வெற்றிகரமாக ஹுமாயூன் திறந்திருக்கலாம். ஆனால் கதவுக்கு அந்த பக்கம் இருந்தவர் தான் நம்ம ஷேர்ஷா. சரியா, ஹுமாயூனுடைய வாழ்க்கையில் சிம்ம சொப்பனம் அப்படின்றது நம்ம ஷேர்ஷா. அடுத்த 2 போர்களுமே பார்த்தீங்கன்னா ஷேர்ஷாவை எதிர்த்து தான் போரிடுறாரு. போர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சௌசா போர் 1539, இன்னைக்கு பக்சர் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த சௌசா. 1540 கனோஜ் போர். சரியா, இந்த 2 போர்கள்லையுமே ஷேர்ஷாவை எதிர்த்து போரிடக்கூடிய ஹுமாயூன் 2 போர்லையுமே மிகப்பெரிய தோல்வி மட்டும்தான் ஹுமாயூனுக்கு கிடைக்குது. இந்த 1540 கனோஜ் போருக்கு பிறகு இந்தியாவை விட்டு துரத்தப்படுகிறார் அல்லது வெளியேறுகிறார் ஹுமாயூன். அப்போ வெளியேறி வனவாசம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை யாருன்னு தெரிந்தால் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா அவருடைய ராஜ்யத்தை நிறுவுறாரு. அந்த ராஜ்யம் பேர் பார்த்தீங்கன்னா சூர் பேரரசு, சூர் டைனாசிட்டி அப்படிம்பாங்க. அடுத்த 15 ஆண்டு காலம் 1540களிலிருந்து 1555 வரைக்கும் இந்த சூர் பேரரசு தான் இருக்காங்க. அப்போ சூர் பேரரசு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.